அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 212 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 213வது பதிவு, பாடல் எண் 214. இப்போ சென்ற பாடலில் அந்த சந்திர மகாதசையில் சுக்கிர புத்தி அதனுடைய பலாபலன்களை பற்றி மிக தெளிவாக பார்த்தோம். இப்போ இந்த சந்திர மகாதசையில் சூரிய புத்தி 6 மாத காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்குங்கிறத பற்றி இன்னைக்கு பாடலில் நாம் பார்க்குறோம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். மானேகேல் சந்திர தசை சூரிய புத்தி மரண நாள் மாதம் அது ஆறதாகும். தானேதான் சத்துருவும் அக்னி துன்பம் தாபமுள்ள சுரதோஷம் சன்னி தோஷம் ஏனேதான் காணுமடா இறுக்கம் உண்டாம். ஏகாந்த தேகம் அது இருண்டு காணும். தேனேகள் லட்சுமியும் தூரப்போவாள். திரவியங்கள் சேதமடா செலவும் தீதாம் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ நாம் அந்த முதலடியை பார்த்தோம்னா, மானேகேல் சந்திரதசை சூரிய புத்தி மரண நாள் மாதம் அது ஆறதாகுங்கிறார். அந்த சூரிய புத்தி 6 மாத காலமும் அந்த ஜாதகனுக்கு தனக்கு அல்லது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டத்தை தரக்கூடிய கெட்ட நேரம் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அடுத்த அடியில் பார்க்குற போது தானேதான் சத்துருவும் அக்கினி துன்பம்ங்கிறார். அக்கினி நெருப்பு, இப்போ நெருப்புனால பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய காலங்களாகும். இது தவிர சத்துரு துன்பம்னு சொல்கிறார். அப்போ அந்த சந்திரதசை சூரிய புத்தி நடக்கிற காலத்தில் எதிரிகளால் தொல்ல, வீட்டில் அல்லது வெளியில் நெருப்புனால துன்பம், இதெல்லாம் விளையுங்கிறார். அப்போ வீட்டில் கேஸ் அடுப்பு பயன்படுத்துகிறவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கு இந்த சந்திர தசையில் சூரிய புத்தி நடக்குதோ அந்த 6 மாத காலம் அந்த ஜாதகனுக்கு அல்லது அந்த ஜாதகனை சார்ந்திருக்கிற குடும்பத்தாருக்கு அந்த பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே 2வது அடியில் 2வது வரியா சொல்கிற போது தாபமுள்ள சுரதோஷம் சன்னி தோஷங்கிறார். சன்னிங்கிறது ஜலதோஷத்தினால வரக்கூடியது. சுரதோஷங்கிறது வைரஸ் காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா, இந்த கோவிட்டில் வந்தது மாதிரி பாதிப்புகள், இந்த மாதிரி சுரதோஷம். சுரங்கிறது காய்ச்சலை குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகனுக்கு சந்திரதசையில் சூரிய புத்தி நடக்கிற காலத்தில் காய்ச்சல்னால பாதிப்பு, ஜலதோஷத்தினால பாதிப்பு, சளி இருமல்னால பாதிப்பு, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 3வது அடியில் சொல்லும்போது ஏனேதான் காணுமடா இறுக்கம் உண்டாங்கிறார். இறுக்கம், மன இறுக்கம். அப்போ மனோகாரங்களுடைய திசையில் சூரிய புத்தி நடந்தால் அந்த ஜாதகனுக்கு மன இறுக்கம் உண்டாகும். ஏனேதான் காணுமடாங்கிறது வெறுப்பு, வாழ்க்கையில் விரக்தி. அதை சுருக்கமாக சொல்ல போனோம்னா மனோவியாதியினால் பாதிக்கப்படும், மன அழுத்தங்களால் பாதிக்கப்படும். வாழ்க்கையில் விரக்தி, வெறுப்பு இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழல்களை அந்த காலகட்டம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இது தவிர அந்த 3வது அடியில் 2வது வரியாக சொல்லும்போது ஏகாந்த தேகம் அது இருண்டு காணுங்கிறார். ஏகாந்த தேகம்னு சொன்னால் சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில், இதுக்கு முன்னால் அந்த சந்திரதசை சுக்கிர புத்தியில் அவங்களுக்கு இருந்த அந்த கலகலப்பு, உற்சாகம், மன சந்தோஷம் இதெல்லாம் குறையும்னு அர்த்தம். ஏகாந்த தேகம் அது இருண்டு காணுங்கிற போது அந்த முகத்தில் இருந்தக்கூடிய அந்த ஜொலிப்பு, அந்த தேஜஸெல்லாம் குறைய பார்க்கும். கவலைகள்னால பெரும்பாலும் கவலைகள் வந்துட்டாவே மனிதனுடைய உடம்பே கருத்து போன மாதிரி ஆகிப்போம். ஆக இந்த சந்திர மகாதசையில் சூரிய புத்தி நடக்கிற காலத்தில் அந்த மன இறுக்கம், மன அழுத்தம், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த விரக்தி, வெறுப்பு, இதனாலேயே அவன் உடல், முகம் எல்லாம் கவலை தோய்ந்து இருண்ட முகமாக காணப்படுவான் அப்படிங்கிற. அடுத்து இறுதி அடியில் சொல்லும்போது தேனேகள் லட்சுமியும் தூரப்போவாள்ங்கிறார். தேன் போன்ற இனிமையானவனே, உனக்கு சந்திரதசையில் சூரிய புத்தி நடக்கிற காலத்தில் மகாலட்சுமி உன்னை விலகி போக பார்ப்பான்னு அர்த்தம். கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. இதில் சுருக்கமாக நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, கவலைகள் துக்கத்தில் ஆழ்ந்தோம்னு சொன்னாவே நம்மளை அன்போடு அணுகி வர்றவங்கள்கிட்ட கூட நம்ம சரியாக பேச முடியாமல் விலகி போவாங்க. நம்ம நண்பர்கள் விலகி போவாங்க, நமக்கு உதவுறவங்கெல்லாம் தூரம் போவாங்க. அப்படி போனால் மகாலட்சுமியை நம்மளை விட்டு போகிற மாதிரி தான். நம்ம மகாலட்சுமின்னு சொன்னால் ஏதோ அவங்க ஒரு தனி அலங்காரத்தோடு வருவாங்கன்னு அர்த்தம் அல்ல. நம்மளை நாடி இருக்கிறவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்க, நம்ம மேலே அன்பு செலுத்துகிறவங்க, இவங்களையெல்லாம் நாம் ஒவ்வொருத்தரும் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். முகம் மலர்ந்து அன்போட
தன்னை நாடி வர்றவங்கக்கிட்ட நாம் தொடர்புகளை வச்சுக்கிட்டோம்னாவே மகாலட்சுமி நம்மளோட கூடவே இருப்பான்னு அர்த்தம். துக்கத்தை, துன்பத்தை, இடர்பாடுகளை எல்லாம் தாங்கிக்கணும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் வள்ளுவர் சொல்லுவார். துக்கம் வர்ற காலத்தில் அந்த துக்கத்தை தூர தூக்கி எறியணுமே தவிர அந்த துக்கத்தை சுமந்துக்கிட்டு தன்னுடைய தொழிலில், தன்னுடைய பயணங்களில் தம்மோடு உடன் இருக்கிறவங்கள்ட்ட நாம் அன்பாக பேசுகிறதுலேருந்து விலகி நிற்கக்கூடாது. அப்படி விலகி நின்னோம்னு சொன்னால் நாம் சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை சந்தோஷமும், இன்பமும், மகிழ்ச்சியும், உற்சாகமும் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும். மகாலட்சுமியே விலகி போகிறதா தான் அர்த்தம். அந்த இறுதி அடியில் 2வது வரியை சொல்லும்போது திரவியங்கள் சேதமிடாங்கிறார். நான் முன்னால் சொன்னது தான். திரவியங்கள்னா ஏதோ நவரத்னங்கள், பணம், நகை, நட்டு மட்டுமல்ல. நம்மளோட அன்பாக பழகிறவங்கள்ட்ட இருந்து நாம் விலகி போனால் கூட, அவங்க நம்மளை விட்டு விலகி போனால் கூட திரவியங்கள், நாம் சேர்த்து வச்ச திரவியங்கள் சேதமாகிறது மாதிரி தான். புலிப்பாணி சித்தர் சூட்சமாக சொல்கிறார். செலவும் தீதான். சரி, வரக்கூடிய செலவு நல்ல காரியங்களுக்காக ஆனால் பரவாயில்ல. சுப செலவு, அசுப செலவுன்னு 2 வகையாக பிரிக்கணும். சுப செலவுன்னு சொன்னால் குடும்பத்தில் மங்கள காரியங்களுக்கு செய்கிறது, நிலவுலங்கள் வாங்குறதுக்கு செய்கிறது, வீடு மனைகளுக்கு செலவு பண்ணுறது, வீடு கட்டுறது, வீட்டு மனை வாங்குறது, மாடாடு கன்று வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் சுப செலவுன்னு எடுத்துக்கணும். அசுப செலவுன்னு சொன்னால் தேவையில்லாமல் தண்டம் கட்டுறது, விபத்துகளுக்கு செலவு பண்ணுறது, சாதாரண தலைவலிக்கு மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சு 5000 10,000ன்னு கட்டுறது, இதெல்லாம் அசுப செலவு. இதை பூரா அந்த சந்திர மகாதசையில் அந்த சூரிய புத்தி கொடுக்க பார்க்கும். அப்போ நாம் அதுக்கு உண்டான வழிபாடு இதையெல்லாம் நாம் செஞ்சு நம்முடைய மன இறுக்கத்திலிருந்து நம்மை நாமே விடுவிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட நம்முடைய தொழிலில், நம்முடைய பயணங்களில் நம்மோடு தொடர்ந்து வர்றவங்களோட அன்பாக பழகி நாம் செய்யக்கூடிய தொழிலில் உற்சாகத்தோட, செய்யும் தொழிலே தெய்வம் என்கிற சிந்தனையோட நாம் நம்முடைய பயணங்களில் தொடர்ந்து சென்றோமானால் நமக்கு இந்த சந்திர தசை சூரிய புத்தி கூட பாதிப்பை தராது. அதே நேரத்தில் ஜாதகத்தில் இந்த தசா நடத்தக்கூடிய சந்திர பகவானும் புத்திநாதனாகிய சூரிய பகவானும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்கள்ல இருந்து அல்லது திரிகோணங்கள்ல இருந்து அல்லது 2 பேருமே ஆட்சி உச்ச பலத்தோட இருந்தா இந்த சந்திர தசையில சூரிய புத்தி கூட இந்த ஜாதகனுக்கு சுப பலன்களைத்தான் தரும். அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு எந்த சூழல்லையும் மன உற்சாகத்தை இழக்காமல், மன நம்பிக்கையை இழக்காமல், மனோபலத்தை கூடுதலாக்கி கொள்வதற்கான உபாயங்களை தேடி திட சிந்தனையோட நம்முடைய செயல்களில் தொடர்ந்து போனால் இந்த துக்கம், துயரம், இந்த உடல் உபாதை, மன இறுக்கம், முக வாட்டம் இதெல்லாம் வராதுங்கிறத புலிப்பாணி சித்தர் சூட்சமமாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.